வந்து நான்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் செய்வேன். ஆனால் அருண் வந்து ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சுருவான். எப்படி செய்கிறான்னு எனக்கு ஒரு பெஸ்ட் குக்கர் செஞ்சு போச்சு. குக்கர் தானே அது? குக்கரா? அப்படி நீ மென்டல் டார்ச்சர் பண்ணினா மேகியில் வந்து உப்பாளி போட்டுக்கிடுவோம். பார்த்துக்கோ. ஏன் முட்டை முட்டையாக வருது பெருதில் ஏதோ முட்டை முட்டையா நான் எப்படி உயிரோட கொண்டு எனக்கே பயமா. ஆண்டவரை வேண்டிக்கோங்க. திங்காத. ஆண்டவர் அன்னுனியமா வேண்டிக்கோங்க. ஆண்டவர் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக பசிச்சுது. சரி மேகி செஞ்சு கொடுங்கற அருண் அப்படின்னு. அருண் மேகி சூப்பராக செய்வான். அதுக்காக தான் இப்போ ப்ரிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கோங்க. தண்ணியை ஊற்றுறேன். அடுப்பு பற்ற வைக்கலையா? அடுப்பு பற்ற வச்சு தான் இருக்கு. மேகி பாக்கெட் இருந்தா இருக்கு. என்னடா தீப்பெட்டி வச்சிருக்கேன். ப்ராசஸ் நம்பர் 1. நம்மளாம் வந்து மேகியை வந்து நான்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் செய்வேன். ஆனால் அருண் வந்து ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சுருவான். எப்படி செய்கிறான்னு. எனக்கு ஒரு பெஸ்ட் குக்கர் செஞ்சு போச்சு. குக்கர் தானே அது? குக்கரா? குக்கர். குக்கரு. அதாங்க குக்கர். அந்த சமைக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்களே குக்கிங். அவரு சொல்லி கொடுத்தாங்க. ஷெஃப். எந்த ஷெஃப்? அவரு பெஸ்ட் செஃப். யார் அந்த பெஸ்ட் ஷெஃப்னு சொல்லு. நேம் சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டான். நாங்கள் பண்ணுறது அவன் பெஸ்ட் ஷெஃப் யாருன்னு எனக்கு தெரியும். நானும் சொல்ல மாட்டேன். கரெக்டா இருந்தே. எனக்கும் தெரியும், நானும் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்ன தண்ணி ஃபர்ஸ்ட் காய வச்சிருக்காரு. ஃபாஸ்ட்ல வச்சுக்கோ. ரொம்ப வந்து அக்குரூட்டாலாம் பண்ண தெரியாது. தெரிஞ்சதான் நான் பண்ணுவேன். என்ன சாப்பிடுங்க, இல்ல நானே சாப்பிடுவேன். ஏன்னா நான் சாப்பிட்டா நான் நல்லா இருக்கும். நீ செஞ்சு நீயே சாப்பிடுறதுக்காரு. நீ செஞ்சு நாங்க சாப்பிடணும் வருங்க. ஆமா, என்னடா தண்ணி அதுல ஊத்துன்னு பார்த்தா நீ ஒண்ணு ஊத்திக்கிட்டு இருக்க. அப்புறம் எனக்கு பசிக்கும்ல. தண்ணி கொதிச்சோன்னா என்ன கொதிக்கணுமா? தூக்கி வெள்ள ஊத்தணும். என்ன பண்ணி என்கிட்ட கேட்டா இல்ல இப்ப என்ன இந்த சமைக்கணும்னு வந்தாலே எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு தனியா வைக்க தெரியாது. மேகி பாக்கெட் கட் பண்றாரு. வந்து நூடுல்ஸ் பாக்கெட்லாம் கட் பண்ணிட்டு இருக்காரு. கட் பண்ணி எங்கடா போடுவ? கட் பண்ணி எங்க போடுவ? கேள்வி கேட்காதவனே, எனக்கு தெரியாது. தண்ணி வந்து சூடாயிட்டு இருக்கு. ஓகே, நீ என்னடி பண்ற? அவங்க சைடு டிஷ் நூடுல்ஸ்க்கு சைடு ஐஸா? நான் வந்து என் கை வந்து கோன் போட்டுட்டேன். அதனால அது வந்து கை பிஸியா இருக்கு உனக்கு. பிஸியா இருக்கு. போன் போட்டுருக்கனால இப்போ நான் சாப்பிட்டு எடுக்கலையே வர. என்னடா தேர்ற? இது மசாலா. யாருன்னா இருக்கீங்களா? வெளில வாங்க. வெறுமாயில சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இதையா? எனக்கு அப்பவே கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. எங்க அம்மாட்ட சொன்னேன் திவ்யா நானு. அம்மா தம்பி வந்து அனிமல்ஸ் வகையில எதுவும் பெத்துட்டீங்களா என்ன காதுன்னு தெரியல. சூப்பரா இருக்கும். யாரெல்லாம் பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த மசாலா மட்டும் சாப்பிட்டு டேஸ்ட் வச்சிருக்கீங்களோ அவங்களா கமெண்ட் பண்ணுங்க. நக்கி சாப்பிடுறாங்க. ஏய், சாப்பிடுறதுக்கு நக்கறாண்டி போட்டு நல்லா இருக்கும். அது சூப்பரா இருக்கும். ஸோ உன்னோட குக்கை பார்த்து மற்றவங்க வந்து அதை பார்த்து நல்லா சமைக்கிறதுக்கு நான் வந்து vlog எடுத்தா இல்லைனாலும் நீ நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். நீ என்னடா நக்கறத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கியாடா? என்னடா நல்லா இருக்கும் இது. சரி ரைட்டு. இங்க பாரு, லியோ கொண்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான்டாடி. புளிஞ்சா செவக்கும் நல்லா. லெமன் இந்த ஸ்பூன். எனக்கு செவந்தா பரவாயில்ல. எனக்கு பாருங்க கொஞ்ச நேரத்துல கருப்பாயி போயிடும். கலச்ச உடனே பாரு. கலச்ச உடனே வா? ஆமா, கழுவுன உடனே. கலச்ச உடனே. இது என்ன உன் சாலா? ஆமா, ஷாட். இது உன் சாலா? ஆமா, இதான் என் நீ பண்ற அட்டகாசம் இருக்கு பாரு. ஏய், எப்படிலா சொல்றீங்க? நின்னு தொலைய மாட்டேங்குது. தெரியாது எனக்கு. மேகி சமைக்கிறதுக்குள்ள அருண் வந்து 1008 டென்ஷன் ஆயிடுவான் போல. நண்பர்களே, ஃபைனலா வந்து தண்ணி கொதிக்குது. ஆமா, கொதிக்குது, நல்லா கொதிக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் வேற ஆசைப்பட்டு கேட்டேன். ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு.
எனக்கு தெரியாது, நல்லா இல்லைன்னா எனக்கு தெரியாது. நீ தானடி போனாட்டி சமைச்சா நல்லா இருந்துச்சு அப்படி. நல்லா இல்லனா கூட நல்லா இருக்குன்னு சொல்லணும் நீ. ரெண்டு செஞ்சேன், நாலு செய்யல. இப்ப நான் எடுத்து கொடுத்து வச்சிருக்கேன். அன்னைக்கு எங்க 2 பேருக்கு அழகா செஞ்சா 2 பாக்கெட் போட்டு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சீக்ரெட் ரெசிபி எல்லாம் காமிச்சறாத. ஆமா ஆமா. சீக்ரெட்ல காமிச்சறாதனா? சீக்ரெட் இருக்கா? சீக்ரெட் ரெசிபி. சரி. ஏதோ சீக்ரெட் இருக்கா நண்பர்களே? ஏண்டா உன் குக்கை பார்த்தா அவங்க செய்யணும்ட்டு நான் வந்து vlog எடுத்தா நீ என்ன சீக்ரெட் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிற. பாத்ரூம் வந்து கூடல பாத்ரூம் யூஸ் பண்ணலாம்னா இப்ப வெளியில யூஸ் பண்ணுறாங்க. திவ்யா திவ்யா உண்மையாலுமே போனாட்டி அவன் நல்லா செஞ்சானா? அவன் வந்து அதுல ஏதோ இது என்ன நாட்டு சக்கரையா இது என்ன மிளகாத்தூளான்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் பாக்குறான் அதெல்லாம். கிச்சன் பக்கட்டே வரேன். இப்பதான் கிச்சன் உள்ள வரான். அதான் சரி. எங்க இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதான் சரி. முட்டை முட்டையா வருது பெருதுல ஏதோ. முட்டை ஆகுறதா? என்ன இது? வேகமா எரியாத அடுப்பு. கொளுத்தி விடு அப்படியே. சிலிண்டரை கொளுத்தி விடு. இது லேட்டா இத வச்சு கொளுத்துமா? கொளுத்தி விடு சிலிண்டர். அண்ணனின் விழுது. இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். பண்ணிட்டு ஏன் என்ன குண்டியெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு கிடக்க? எப்பதான் ரெடியா வரணும். கையை கழுவிக்கணும். மண்டையில கையை வச்சா பாக்டீரியா. நம்மளுக்குலாம் டீசல் முக்கியம். இந்த மாதிரி ரொம்ப வந்து அன்யூன்யமா வந்து செய்யும். இப்ப பிறகு வந்து ஒண்ணுன்னா எடுத்து உள்ள போட வேண்டும். கையில சுட்டுக்க கூடாது. அதை உடச்சிதான் நான் போட மாட்டேன் காய்ஸ். எனக்கு உடச்சி போடுறது, நொறுக்கி போடுறது, கசக்கி போடுறதெல்லாம் பிடிக்காது. சூப்பரு. இதுல எப்படி போட்டோ எடுக்கணும்? கையால தான். இதுல அதுல இந்த ஒரு வெள்ளை கலர் பட்டன் மிதக்குது பாருங்க. அதான் கப்பல். ஐயோ இருங்க. ஐயோ அது சொல்லி எதனா சொறி வச்சுட்டா கும்ப மாதிரி சொல்லி வச்சுட்டா கப்பலா மாதிரி இருக்கும். கரண்டி வந்துடக்கூடாது. சின்ன பசங்களை பார்த்து கத்துறான் பாருங்க அந்த பையன். கீழே விடு மாமா, கீழே விடு மாமா, கீழே விடு. ஆயிடுச்சா? நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள முழுகிருச்சு. கப்பல் கவுந்துருச்சு. டைட்டானிக் கப்பல் அது. இப்போ வந்து தத்தளிக்கிறாரு ஜாக்கும் ரோஸும். இத ஜாக் ரோஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோ யாருன்னு. இருங்க, இங்க நிறைய ஓடிட்டு இருந்தாங்க. ஜாக் ரோஸ் செத்து எறும்பு நிறைய எறும்பு இருந்துச்சு. ஜாக் ரோஸா தான் டைட்டானிக் கப்பல் இருந்து தப்பிச்சிருச்சுங்க. தண்ணி கொதித்து விட்டது. கொதிச்சிருச்சு. விட்டாச்சு. ஏன் முறையா வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா யாருக்காச்சும்? யாருன்னா தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன் நுர வருதுன்னு. எனக்கு தெரியும். நுர நல்லது தெரியாது எனக்கு. பொங்கவே இல்ல. நீ ஏன் பொங்கல? அது உடனே பொங்கிருச்சு. சிங்கப்பண்ணு இங்க பாருங்க गाइस, பொங்கல் தான் பொங்குன்னு நாங்களே கேள்விப்பட்டிருக்கோம். எங்க வீட்ல மேகி பொங்குது. எங்க வீட்ல எல்லாம் வந்து பொங்கலுக்கு பொங்கல் செய்ய மாட்டோம். நூடுல்ஸ் செய்வோம். ஏன்னா சடார்னு பொங்கி வந்துருங்க. கிறிஸ்டியன் ஜெயத்துக்கு அன்னைக்கு எப்படி உயிர் வாழ போறாங்கன்னு தெரியல. நான் எப்படி உயிர் வாழ போறேன்னு தெரியல. எனக்கே பயமா. ஆண்டவரை வேண்டிக்கோங்க. இங்கத ஆண்டவரை அன்னுனியமா வேண்டிக்கோங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி வேற. ஆமா, அதனால அவரை வேண்டிக்கோங்க. எல்லாம் கிருஷ்ண ராமா ஹரே ராமா கிருஷ்ண ராமா. ராமத்தை போட்டு பண்ணிருக்கோம். நானு ஆக்சுவலா நான் இந்த எதுக்காக நமக்கு நூடுல்ஸ் செஞ்சு தரா, நம்ம வந்து என்ன பண்ணோம், ஷாப்பிங் போய் டயர்டானோம். நாங்க வந்து கிருஷ்ண ஜெயந்தி இதுக்காக நாங்க பர்ச்சேசிங் போயிருந்தோம். நாங்க ரொம்ப டயர்டா இருக்கோங்கிறதுனால தம்பி இன்னைக்கு செஞ்சு தராரு. இதுக்கு முன்னாடியே திவ்யா வந்து திருட்டு கொட்டான் சாப்பிட்டுருக்குது இவன் செஞ்சு. நான் இன்னைக்கு தான் சாப்பிட போறேன். எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப நாள் கழிச்சு நாளா நல்லா சீ தூ அப்படின்றது அவனுக்கே தெரியும். தூக்கி மூஞ்சில விட்டேரி. நூடுல்ஸ் போனாலும் நோட் பண்ணுங்க ஆஃப் பண்ணி நூடுல்ஸ் பத்த வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என்னமோ சூப்பரா. நீ தானே உண்மையிலே சமையல்காரன். செப்பு வந்து கரண்டி வச்சுதான் எடுத்துருப்பாங்க. நீ என்ன மத்த கட்டி வச்சு போட்டு எடுக்கிற? அவருக்கு அடுத்து மசாலா கொட்டணும் அதுல. ஏய் தள்ளு தள்ளு தள்ளு.
மசாலா இப்பயே ஓட்டலாமா இல்லை 2 மணி நேரம் கழிச்சு ஓட்டலாமா? ஐயோ 2 மணி நேரம் கழிச்சா வெந்திருச்சா இல்லைன்னா எங்க அக்கா கட்டு பிடிச்சி கையில தொட்டு அள்ளி கையிலலாம் தொடக்கூட சுடும். வெந்துட்டாப்ல தம்பி. ஓ நம்ம அகலியா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது 2வது குக்கர். குக்கரா? அகலியா நோட் பண்ணிக்க, 2வது குக்கரா? மசாலா போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. அது வர பொட்டி தொலைய மாட்டேங்குது. தெரியாது. இதெல்லாம் என்னையா? சுடுதே காமி. என்னையா தண்ணியா? கேர்ள்ஸ்லாம் சமைக்க தண்ணி அது. சக்கரை தண்ணி இது வெய்யங்க. அதுக்கு மருதநில போறது. எப்படிதான் சமைக்கிறாங்கன்னு தெரியல. கைக்கெல்லாம் சுடுது. என்ன இது நூடுல்ஸ் மாதிரி ஆமா சேவனே இருடா. நானே இங்க பாரு அமைதி ஆயிடுச்சு வர. எந்திரி. அமைதி ஆயிருச்சா? சாமி எல்லாம் தொங்கிருச்சு. சாமி எந்திரி. படுத்துட்டாளல. எதுக்கு விடு? இருடா செத்த நேரம். நானே சுடுதுன்னு நான் வர திராகிட்டு இருக்கேன். எல்லாம் கொட்டிட்டியா? கொட்டு 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 கொட்டுட்டாமி. இதுல ஆம்லெட் மாதிரி பண்ணி வச்சிட்டு இருக்க. ஏலே செவனே வேணும்னா நீ ஆம்லெட் போது பெப்பர் போடுவாங்களா அது மாதிரி பண்ணி. அது குளிக்கிறதுல சுடுது கையெல்லாம். கிண்டல கிண்டல. என்னடா செவனே என்னடா உனக்கு தெரியும் நீ பண்றியா? ஒரு பிரிட்டி மாஸ்டர் சமைச்சிட்டு இருக்கு. இப்படி டிஸ்டர்ப் பண்ண கூடாது. இல்ல இது இன்னொரு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும்ல. இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? என் கூப்பிட்டாங்க குக் வித் மாருக்கு. அப்படி திருப்பிடாத அடுப்ப. குக் வித் கோமாளி ஒரு தடவை தான் பண்ணேன். குக் வித் கோமாளி கூப்பிட்டாங்க என்னைய. வேலை வேணாம் டைம் இல்லை வேலை இருக்கு. நல்ல வேலை. அது என்னவா இது கெஸ்டா கூப்பிட்டாங்க. ஓ அம்பேடா. எதுக்கு நூடுல்ஸ் எடுத்து கிஃப்டாப்பா? அதான் நல்லா பண்றாங்க. சரிதான். அப்படி நீ மென்டல் டார்ச்சர் பண்ணினா மேகில உப்பள்ளி போட்டுடுவா பாத்துக்க சொல்லிட்டாங்க. அதான் பண்ண போறேன்டா. அவனுக்கு தனியா கிணத்துல போடுவல. கேமரா ஆஃப் பண்ணி இப்ப சீக்ரெட் ரெசிபி போட போறேன். டேய் ஆஃப் தி கேமரா. சீக்ரெட் ரெசிபி வேற போடணும். சீக்ரெட் ரெசிபினா ஒண்ணுமே கிடையாது. மிளகாத்தூள் தான். மிளகாத்தூள் போடுவேன் நான் எப்பவுமே சாப்பிடும்போது. ஏன்னா காரமா இருந்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அருணே ஏன்னா சாப்பிடுங்க அதான் என்ஜாய் பண்ணுங்க. பெப்பர்லாம் இல்லையா? பெப்பரா? ஆமா பெப்பர்லாம் நான் போடுவேன். பெப்பரு பெனா எல்லாம் எடுத்து குத்துவியாட்டு இருக்கியா? அருண் செஃப்ங்க இப்படி போட மாட்டாங்களே. இந்த பாரு. அப்படி அது நம்ம அப்படி போறன்னு ஃபுல்லா டப்பாவை கவுத்துறாதீங்க. நம்ம ஸ்டைல் இப்ப நல்லா வதக்கணுமா? வதக்கணுமா? கிண்டணும். பக்கத்துல போட்டோ எடுத்துடுறேன். அப்படி எட்டி பாக்குற மாதிரி. அருமையான கப் நூடுல்ஸ் ரெடி. சூப் மாதிரி செய்யலாம்னு பார்த்தா அது கிரேவி மாதிரி நல்லா இருக்குதா? யாமியா இருக்கு. கருவேப்பிலை கொத்தமல்லி இருக்கா? இருக்கு பாரு. மல்லி 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 மல்லி. அதை முடிச்சு பினிஷ் பண்ணி போடணும். அதெல்லாம் டெக்கரேஷன். மல்லி இருக்கு போடி. மல்லி எடு பல்லி எடுன்னு பாதி இப்ப ரெண்டு அருணே லியோ கூப்பிடு. மல்லி மல்லி வா மல்லி. அருணே புதினா போறியா? எல்லாத்தையும் எடுங்க. லியோ கூப்பிடு. புதினான்ட்டு. மல்லி இல்ல. ஏய் கீழ புதினா இருக்கும் பாரு. ஏய் இது இருக்குடா. நான் அந்த லவ் பேர்ட்ஸ் போனேன். அது பேர் என்னது? அதுதான் கொத்தமல்லி. கொத்தமல்லி போடு. என்கிட்ட போய் கேக்குறப்ப அதான் சொல்லிட்டியடா. கொத்தமல்லி வேணுமா? கொத்தமல்லி எல்லாம் கொடுங்க. பாத்து நவுத்துற பாருங்க. அடிச்ச நவுத்து. அண்ணே வெந்துச்சு அண்ணே. போதும் அண்ணே. ஏய் ஒரு கிண்டு நல்லா அடி பிடிச்சிட்டு நல்ல கிண்டுல. நல்லா கிண்டிட்டேன். இது இப்படிதான். அப்படிதான். நூடுல்ஸ் ரெடி. இதுக்கு மேல இத நூடுல்ஸ் கொஞ்சம் தூவி விடு. கலர்ஃபுல்லா. வெயிட் करता भैया க்ளீன் பண்ணிக்கணுமா இல்லையா? க்ளீன் பண்ணிக்கணும். பரவாயில்ல. செஃப் செஃப் இதெல்லாம் கரெக்டா இருப்பாரு. நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். ஃபைனலா நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டான். எப்படி இருக்க போகுதுன்னு தான் எங்களுக்கு தெரியல. ரெடி பண்ணிட்டான். ஐயோ கொத்தமல்லி எனக்கு இது வரைக்கும் முன்ன போட்டதே கிடையாது. போடு. இப்போ என்ன பண்ணா அதுல இருந்து கட் பண்ணிக்கோ. கொஞ்சோண்டு எடுத்து இருடா. உனக்கு தெரியுமா? வாஷ் பண்ணிட்டு நீ பண்ணுவியா?
என்கிட்ட சொல்ற பாரு. நம்மளதே இவ்வளோ போதுங்க. ஒரு ஆம்பு மேலே போட்டோம்னா என்ன ஒரு சும்மா எதையாவது தின்னணும் போல இருக்குன்னு ஒரு மேகி செய்யுங்கடான்னு 2 நான் வேற எடிட் பண்ணிட்டு இருந்தேன். முக்கியமா ஒரு வேலை பார்த்து ஏய் டாமி விழுந்து தொலை டாமி. வச்சு போகிட்டு கையிலே ஒட்டிக்கிட்டு நிக்குது வேற. நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். இது என்னம்மா கதை? கொத்தமல்லி வந்து டேஸ்ட்டுக்காக போடல, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக போட்டேன். அப்படிதான் கைஸ். இதுதான் அருண் நூடுல்ஸ். சரி எடுங்க. கரண்டி போட்டு அப்படியே அண்ணு வாங்க போய் சாப்பிடலாம். இது வந்து இப்பி நூடுல்ஸ் கிடையாது, அருண் நூடுல்ஸ். அப்படியே தூக்கிட்டு வாங்க போலாம். நான் வச்சிட்டேன். அதெல்லாம் அருண் செஞ்ச நூடுல்ஸ் வந்து திவ்யா பரிமாறிட்டு இருக்கா. என்ன திவ்யாமா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. வந்து சாப்பிடலாம். எப்படி இருக்கு பாருங்க. யாராவது வாங்கி இருக்க போறாங்கன்னு தெரியல. அருண் ப்ரிப்பரேஷன். யார் போய் வாங்கி எடுக்க போறாங்கன்னா இவன் என்ன சாப்பிடவே இல்லை, குண்டான கரண்ட்ரியாலடா. என்னடா இது? போன வாட்டி இப்போ நல்லா வெயிட்டாக செஞ்சிருப்பியாட்டு இருக்கு நல்லா நூடுல்ஸு. சாப்பாடுலாம் சூப்பராக செய்யும், சிக்கன்லாம் சூப்பராக செய்யும். ஆ உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் கொடுத்து வச்சோ போ. இதே ஒரு வாய் வைங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ தான் நான் சாப்பிடுவேன். நீங்கள் ஒரு வாய் வைங்க. நல்லா இருக்கா? வாவ், ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ். அப்படியா? நல்லா இருக்கு गाइस. ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ். சூடா இருக்கு. நீ சாப்பிட்றா? நீங்க சாப்பிடுங்க, நீங்க தானே சொல்லணும் ஜட்ஜஸ். ஏய் நல்லா தான் பாரு. சூப்பரா. நம்பி சாப்பிடலாமா? நீங்க கொடுங்க, அவர் ரியாக்ஷன் நான் எடுக்கிறேன். டேஸ்டி. நூடுல்ஸ் வந்து गाइस எப்படி சாப்பிடணும்னா இப்படி புடிச்சி சரி அப்படி சாப்பிடு. மனசாட்சி தொட்டு என்ன உண்மையோ அதை மட்டும் சொல்லணும். வீடியோக்காக சொல்லக்கூடாது, வீடியோக்காக சொல்லக்கூடாது. நீ சாப்பிடுது நல்லா இருக்குடா. சீரியஸா நல்லா இருக்கு. எப்படி அருண் கைப்போக்கும், நைட்லயும் கையை நக்கும். லியோ மேல சத்தியமாவா? இப்போ வந்து இவன் சொல்லுவான் அங்க ஓடுறா பாருங்க அவன். லியோவோட சத்தியமான ஓடுறான். இப்போ வந்து இப்போ என்ன தெரியுமா சொல்லுவான், நீ ஏன் திவ்யா இப்படி செய்ய மாட்டேன்னு கேட்பான். அடுத்த டைலாக். ஆனா இதுல கொஞ்சோண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டா இன்னும் செம்மத்தியா இருக்கும். கேரட், பீன்ஸ், வெங்காயம் செமையா இருக்கு. சரி சரி சாப்பிடுங்க. வாவ், எப்படி உப்பு கூட நல்லா இருக்கு. மஜா ஆ கயா, மஜா ஆ கயா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. யாருன்னா எங்க வீட்டுக்கு வரீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நூடுல்ஸ் எங்க அருண் கையால பாயசம் போடுற நூடுல்ஸ் போடுறோம். ஏன்னா அதை மட்டும் தானே செய்ய தெரியும், மற்ற எதுவுமே தெரியும். ஆம்லேட் போடுவேன் சூப்பரா. ஆம்லேட்லாம் பங்கமா போடுவேன். நானும் சாப்பிடுவேன். அப்ப நானும் சாப்பிடுவேன். போய் போடு. போலாமா? மீண்டுமா மீண்டும் தான். நிஜமாவே சூப்பரா இருக்கு गाइस. நான் என் தம்பிங்கிறதுனால சொல்லல, நான் பார்க்கும்போது கொஞ்சம் நேரா கூடமா பண்ண மாதிரி இருந்துச்சு. வீடியோக்காகவும் கிடையாது, உண்மையாவே நல்லா இருக்கு. ஆமா, சும்மா அவனை ஃபன் பண்ணி எதுவும் அதிகமா இல்ல, எதுவும் கம்மியாவும் இல்ல, கரெக்டா எல்லாமே அப்படியே பெர்ஃபெக்ட் அப்படி இருக்கு. சும்மா ஓட்டலாம்னு சொல்லி தானே இந்த vlog எடுத்தோம். சொதப்பிடுவான், அதை வச்சு வந்து கிரிஞ்சா பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா இவன் நான் டேஸ்டா முடிச்சிட்டான். எங்களுக்கு தான் இங்க நோஸ் கட் ஆயிடுச்சு. மேபி இதை பிடிங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா பிடிக்கிறேன். இதே மாதிரி என் தம்பி வேற ஏதாவது நெக்ஸ்ட் ஏதாவது அடுத்த ஆம்லேட் போட சொல்லி தரான். அதுக்கப்புறம் என்னோட தம்பியும் vlogல நான் வருவான், பேசுவான், சமைக்கவே ஆரம்பிச்சிட்டான். ஃபார்முக்கு வந்துட்டான், ஃபுல் ஃபார்ம்ல. அலப்பற சாட்டிங் பிராண்ட். Okay guys, bye, love you all, take care.